ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد. فيقول الله تبارك وتعالى: وأطيعوا الله وأطيعوا الرسول لعلكم ترحمون وما يستوي الأعمى والبصير ولا الظلمات ولا النور ولا الظل ولا الحرور. وقال أيضا: أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لما بعث معاذ بن جبل رضي الله تعالى عنه إلى اليمن: يا معاذ اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. صدق رسول الله صلى الله عليه وسلم. உலமாக்களுக்கு என்ன பேசுகின்றாங்க? பொதுமக்களுக்கு தபியின் பயான் செய்யலாம். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு போய் என்ன சொல்ல ததுக்கியம். அதில் ஆக முதலாவது எந்த நப்சு நான் சொல்லிக்கிறேன். முஹாசபத்து நப்சுடைய சந்தர்ப்பங்களும் குறவுதானே. எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்வது குறவுதானே. இப்படி நாங்களாவது எங்களுக்கு இடையில முஹாசபா பண்ணிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் இருந்த உலமாக்களுக்கும் பல வசியத்துகளை அடிக்கடி செஞ்சு கொண்டே இருந்தான். அது காரணம், பாவமான சூழல் என்று வரும்போது அதுல யாரும் விதிவிலக்கில்லை, பாவத்துல யாரும் சிக்கி. ஆலிம் வந்து எங்களை மக்கள் அழைக்கிறாங்க, குறிப்பிட்ட சில கிதாபுகளை நாங்க ஓதி சன்னது வாங்கினதான் அந்த இல்முக்கு சமமான இறையச்சம் தக்குவா எங்களுக்கு இருக்குதா இல்லையாண்டு அவரவர்களை தான் தெரியும். அல்லாஹ் ஒரு மனிதன் ஆலிம நடுபோடுறது அவன் பயத்தை வச்சு. நாங்க சிலபஸை வச்சு முடிவு செய்யறோம், அல்லாஹ் ஹஷியத்தை வச்சு முடிவு செய்யறோம். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. எங்க எல்லாரும் அடிக்கடி நாங்கள் சொல்ற ஆயத்தான். அல்லாஹ் ஆலிம் என்று முடிவு செய்யறது ஹஷியத்தை வச்சு. சஹாபாக்கள்ல இருந்த ஒரு முக்கியமான முஃப்தி தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா. அறிஞ்சிக்கவன ஹலால் ஹராமுடைய பாபில ஆக பெரிய அறிஞர், ஆலமுன் நாஸ் பில் ஹலாலி வல் ஹராம். ஹாக்கிமுடைய ரிவாயத்துல இந்த உம்மத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் நாளை கியாமத்துல முஆதுக்கு ஒன்று சேருவாங்க. இன்னைக்கு அந்த ஹதீஸ ஹஸன் என்று சொல்லிக்கிறேன். அவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி. அவரின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபார நம்பிக்கை வச்சிருந்தான். நம்பிக்கை மிக நெருக்கமானவர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், கிபாரு சஹாபால் உள்ளவர். பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்களுக்கு அவங்கள பொறுப்பாக நியமிச்சான். இந்த முஆது பின் ஜபல்
ரலியல்லாஹு தஆலா இவருடைய விஷயத்துல இன்னும் பல ஃபலாயில்களும் சொல்லப்பட்டு, அப்ப இவ்வளவு மார்க்கத்தை விளங்கின ஒரு அறிஞர், முஃப்தி, ஆலமுன்னாஸ் பில் ஹலாலி வல் ஹராம்னா முஃப்தி ஆனவர். இவரை யமனுக்கு அனுப்புற நேரம் எல்லாம் தெரிஞ்சவர் தானேன்னு நம்ம சொல்லி அனுப்பல. எங்களோட சுகபத்துல நீண்ட காலம் இருந்தவரே, எல்லாம் தெரிஞ்சவரே, நீண்ட காலம் எங்களோடு இருக்கிறாரே, இவருக்கு பெருசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்று கைவிடாம அவருக்கும் தனிப்படுகிற போது நீங்க எப்படி நடக்கணும்னு புத்தி சொல்லி அனுப்பினான். மக்கா மதீனாவுடைய மாஹோல்ல இவ்வளவு நாள் இருந்தீங்க, யமன்ல வைத்து நீங்களே உங்களை பரிபாலிச்சுக்கணும். நீங்க ஒரு அதிகார பிரதேசத்துக்கு போறீங்க, நாட்டை கடந்து வேறொரு நாட்டுக்குள்ள போறீங்க. வளமையான முகங்கள் உங்களை பார்க்காது, இப்ப புதிய முகங்கள் தான் உங்களை பார்க்க போகும். அறிமுகம் இல்லாத இடத்துல பாவம் செய்யறது லேசி, அறிமுகமான இடத்துல பாவம் செய்யறது கஷ்டம். புதிய புழக்கம் உண்டாக போகுது. அவருக்கு சொன்னாங்க என்ன, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துவோம், எங்கிருந்தாலும் அல்லாஹ் பயந்துவோம். சும்மா ஒரு சாதாரண பாவம் செய்த மனுஷன் சொல்லினா பரவாயில்லை, எங்கிருந்தாலும் பயந்து நடந்துவோம் குருக்கு சொல்லினா பரவாயில்லை. சாதாரண ஒரு முஜாஹிதி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. ஆலமுன்னாஸ் பில் ஹலாலி வல் ஹராம், அவரை பிடிச்சி எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து போங்கோன்னு உருக்கி சொல்றாங்கன்னா, ஆலிமுக்கும் தக்வாவில குறைபாடு வாரத்துக்கு கேள்வி. எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து, தக்வாவை நாங்கள் அடிக்கடி தஃப்சீர் செய்கிறோம். தக்வாவோட லுகவி மானா ஒன்றிக்குது, அதுக்கு இஸ்திலாஹில மானாய் அந்த குத்துபாக்கள் நாங்க தான் பாவிக்கிறோம். நன்மை செய்யறதுக்கு பேர் தக்வா, பாவத்தை விடுகிறதுக்கு பேர் தக்வா. எங்கிருந்தாலும் பாவத்தை விட்டு, பாவத்துல கை வச்சிருவாங்க. வயல காட்டுறாங்க, அவ்வளவு பெரிய ஒரு அறிஞருக்கு, அவ்வளவு பெரிய ஒரு அறிஞர், அவருக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை கொண்டு வசியத் செஞ்சிருந்தா, அவங்கள விட என்ன சொன்னாலும் நாங்க இல்மிலையும் பேணுதல்லையும் ஈமானுடைய தரத்திலையும் குறைஞ்சவங்க, நாங்க எவ்வளவு வசியத்துகளை கேட்போம். நாங்க முந்தின காலம் மாதிரி இல்ல, இப்ப ஆலிம்களுடைய தொகை அதிகரிக்கும். கிட்டத்தட்ட சராசரியா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் ஆலிம்கள் வெளியாகிறாங்க. வருஷத்துக்கு 1000 பேர். முந்தின காலங்கள்ல பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 2 பேர் 3 பேர் அப்படித்தான் சராசரியா வெளியாச்சு. எங்கட மதரசா 130ஆம் வருஷம் ஆகுது. இந்த வருஷம் தான் 500வது ஆள் வெளியான. 130 500 ஆள் பிரிஞ்சு பாருங்க எத்தனை பேர் வெளியாகி போன வருஷத்துக்கு. இவ்வளவு சின்னொரு தொகை. ஆலிம்களுடைய தொகை அதிகம். ஆனா கொஞ்சமான ஆலிம்கள் அந்த காலத்தில் வெளியாகிற நேரம் அவங்களிடத்தில் இருந்த சில பண்புகளை நாங்க இழந்துட்டோம். அவங்களிடத்தில் இருந்த பண்புகளை நாங்கள் இழந்துட்டோம். அந்த பண்புகளை இழந்ததால திறமையுள்ளவங்க இருக்கிறாங்க, ஆனா சாதிக்க இல்லாம இருக்கிறாங்க. இந்த பண்புகள் இழந்ததால திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க. முந்தைய விட எவ்வளவு வசதி, கிதாபு, இன்டர்நெட், அது இது, அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லா கோர்ஸும் இருக்குது, ஆனா சாதிக்க இல்லாம இருக்குது. நாங்க இழந்த சொத்து தான் இப்ப ஆச்சு. நான் எனக்கு சொல்லிக் கொள்றேன், நாங்க இழந்த ஒரு சொத்து தான் இப்ப ஆச்சு.
தஹ்சீலானே முதலாவது எங்களுக்கு இந்த பறிபோகுது இல்லை, யாருக்கும் கண்ட்ரோல் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். என்னை விட மூத்த ஆலிமுக்கும் நான் கட்டுப்பாடு இல்லை, என்னை விட வயசு மூத்தவருக்கும் கட்டுப்பாடு இல்லை. இத்தாத்தை பறி கொடுக்கும். எங்களை வழி நடத்துறவர் ஆலிமாக இருந்தா தான் நாங்க வழிபடணும்னு சொல்லி அப்படி சட்டம் இல்லை. ஆலிமுண்ட அமீரா போட்டா தான் வழிபடுவோம், இல்லைன்னா நீங்க எல்லாம் ஹிலாப் பண்ணுங்க அப்படி சொல்லல சிறையில் அப்படி சொல்லி ஒலில் அம்பி நீங்கும். இத்தாத்துல் அமீர் தான் வருது. அது எந்த விஷயத்துல பொறுப்பாகிறாரோ அவரே கட்டுப்படும். நான் கட்டுப்படக்கூடாது, அது ஆலிமோ ஆலிம் இல்லையோ, ஹிலாஃபு ஷரரை செஞ்சா கட்டுப்படக்கூடாது. அது ஆலிம் தான் ஷரருக்கு மாற்றம் வச்சிருந்தாலும் கட்டுப்பட செய்யுது, ஜாஹில் சொன்னாலும் தெரியும். இந்த இத்தாத்துடைய மனப்பான்மை எங்கள்கிட்ட இல்லாம இது எங்களை எப்படி கொண்டு போகுதுண்டா, எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையை சிந்திச்சு பார்ப்போம். பிரேக் இல்லாத வாகனம் மாதிரி 260 மிரிக்கலும் பிரேக் இல்லை, எப்படிக்கும் மொட்டும். ஆள் திறமையானால், ஆனால் அவர்கிட்ட கட்டுப்பாடு இல்லை. இவருடைய அறிவை வச்சு எந்த மைதானத்தில் இருந்து இவர் சேவை செய்யணுமோ அந்த மைதானத்தில் இவர் நிக்கல. இவர் அதை விட்டுட்டு துனியாவோட சூழலு பாயும், பிரேக் இல்லை. ஆலிமுக்கு அவருடைய இல்ம பரப்புற முதல் மைதானம் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்குள்ளவருக்கு இருக்கிறார். அடுத்த மைதானம் மദ്രസா, சிறந்த மைதானம் தாவத். இதுக்குள்ள நிக்க இயலாம இவர் துனியாவுக்கு பாய்தாருண்டா கட்டுப்பாடு இல்லாதால பாய்தார், கட்டுப்பட தயாரில்லை. விளையாட்டுல எடுத்து பாருங்க, விளையாட்டுல கிரிக்கெட்ல ஃபுட்பால்ல திறமையானவங்க எல்லாரும் சாதனை வைக்கிறாங்க. திறமையானவங்க எல்லாரும் நல்லா போல் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் வைக்கிற. என்னதுக்கு? அவர் மேனேஜரு கண்ட்ரோல் இல்லை, அவர் போர்டு கண்ட்ரோல் இல்லை, அவரை தூக்கி வீசியாச்சு. அவர் அப்படி பணச்சாப்பி நல்ல திறமை, கண்ட்ரோல் இல்லை, இழுத்து வீசிட முடியல. திறமையும் இருக்குது, நிதானமும் இருக்குது, கட்டுப்படுற தன்மையும் இருக்குது. இவன் அவன் திறமையான பெரிய சாதனை சாதிச்சுட்டு போயிட்டான், பெரும் சாதனை சாதிச்சு போறான். கட்டுப்பாடு என்றது இத்தாத் என்றது ஆக முக்கியமான ஒன்று. நான் எனக்கு சொல்றேன், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக பொறுப்பாக உள்ளவர்களை கட்டுப்படும். உலில் அம்ரி மின்கும். இத்தாத்தையும் பறிபோகுது, அதையும் பார்க்கணும். வழிபடுகிற தன்மையும் வருவதில்லை. யாருக்கு சும்மா சொல்ல, ஒரு மஸ்ஜிதில் இருந்தா ட்ரஸ்டியை நாங்க நாய் மாதிரி தான் பார்க்கணும். அவன் சில நேரம் ஒரு சட்டத்தை சொல்லுவான், அவன் ட்ரஸ்டியை தான் சொல்லத்தானே சொல்லுவான். இவர் எதிர்பார்க்கிற அவர் நெல்லத்தை தந்துடும், இவர் கொண்டு சொல்லப்படாது. இவர் போகணும் வரணும். நாளை மதரசாவில் இருந்த நிர்வாகத்தை கட்டுப்பாடு இல்லை. சரி, நிர்வாகத்தை கட்டுப்பட்டாலும் மதரசாவில் முதியிருக்கிறார், அவருக்கு கட்டுப்பாடு இல்லை. பழையவங்க இருக்கிறாங்களா, அவருக்கு கட்டுப்பாடு இல்லை. அவரை இஷ்டப்படி அவரோட போற இந்த நோய். இதாலதான் ஷரியத்துடைய ஒரு காரியத்தை கூட எங்க நாட்டில் சாதிக்கலாமே. கட்டுப்படுகிற தன்மை இல்லை. ஹிலாஃபு ஷரீ இருந்தா கட்டுப்பட தேவையில்லை, அது யாரும் தட்டி கெடுக்க முடியாது. கட்டுப்பாடு ஏன் இல்லாம போகுது? கட்டுப்பாடு இல்லாம போற ஒன்று பெருமையால, இரண்டாவது பிடிவாதத்தால். இத்தாத்து பறிபோற முதலாவது பெருமையால, இரண்டாவது பிடிவாதத்தால். இவங்க ஒரு நாள் கட்டுப்பட்டு அவங்க நினைச்சது செய்யும். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல தஜ்ரிபாவில் கண்டதவர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல தஜ்ரிபால கண்டதவர்.
950 வருஷம் உழைப்பு செஞ்சு அதுல கண்டுபிடிச்சதுதான் இத்தாத் இல்லா போறது. இது ரெண்டாலும் தான். ஒரே சூரத்து நூஹ் அஃபர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. அவ்வளவு சொல்லி கேட்கல. ஜாலு அஸாபியஹும் ஃபீ ஆதானி. நபிக்கு இத்தாத் செய்ய தயார் இல்லை. காரணம் என்ன? இவர் யாரு எங்களுக்கு தெரியல. இவர் எங்களோட ஆளுமையா? இவர் எங்களோட இருந்த ஆளுமையா? இவர் எந்த நேரத்தையும் முளைச்சால் இவன் தான் கட்டுப்படுவான். இஸ்திக்பார். அடுத்து நாங்க சொன்னதும் சரி. இந்த ரெண்டும் இத்தாத்து இல்லாம, இது ரெண்டும் எப்படி இல்லாமக்கு? இஸ்ராரே இஸ்திக்பாரே எப்படி இல்லாம? பிடிவாதமும் போகணும், தகப்பரும் போகணும். பிடிவாதமும் போகணும், தகப்பரும் போகணும். இந்த ரெண்டும் எப்படி இல்லாம போகும்? அதுக்கு எங்க அறிவட சரத்துக்கு எங்கள்கிட்ட முஜாஹதா வரும். அறிவட சரத்துக்கு முஜாஹதா வரும். அப்ப கட்டுப்பாடு வரும். பணிஞ்சு போகணும் வரும். மற்றவனும் மனிதன் தான், அவனையும் மதிக்கணும் வரும். இதான் ஹதீஸ் நாங்க படிக்கிறோம். மன் தவாபா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ் வ மன் தகப்பர வல்லாஹுல்லாஹ். பணிஞ்ச அல்லாஹ் உயர்த்துவான். மேல போ பார்த்து கீழே தட்டிடுவான். இத்தாத்து வேற, இத்திஃபாக்கு வேற. இத்தாத்து வேற, இத்திஃபாக்கு வேற. இத்தாத்து செய்யணும் எங்களுக்கு மேலுள்ள அமீரி. இத்திஃபாக்கு வரணும், அது எங்களுக்கு நேர்பாடான விஷயத்துல நாங்க ஒத்துழைக்கணும். இத்திஃபாக்கு வேற. உலமாக்களுக்குள்ள இத்திஃபாக் வாரது கட்டாயம் இல்லை எல்லாத்திலே. இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பொதுமகனை விட ஆக மோசமான பொறாமக்காரன் ஆகிறான்னு உலமாக்கள். என்ன காரணம்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொறாம. பொதுமகனிட்டு கூட அப்படி இல்லை. ஒருத்தர் எழுதி பேசினா அடுத்தவனுக்கு நெஞ்சு பத்தும். ஒருத்தன் கொத்துபாவதினா கீழ்வனுக்கு எல்லாம் பத்து. காரணம் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு வகையில் ஒரு ஹைசியத்துல அது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செஞ்ச ரஹ்மத். பனூ இஸ்ராயீலுடைய உலமாக்கள் எல்லாத்திலேயும் அவங்களோட உள்ளங்கள் இத்திஃபாக் ஆனதால லேசா தௌராத்தை மாத்தினான். ஒருத்தர் சொன்னா மற்றவங்களும் தலையை ஆற்றுறது. ரைட், ஹாதா மின் இந்தில்லா, இதான் அல்லாஹ்வின் இறங்கின சட்டம். எல்லாரும் சேர்ந்து மாத்தியாச்சு. ஒருத்தர் பிழையாக பேசுறாரு, சூழ்நிலவருக்கு அந்த கோப உணர்வு வரும்போது அப்ப எல்லாரும் சேர்ந்து பேசுறல்ல, பிழை என்று காட்டப்படும், சரி என்று காட்டப்படும். தீன் பாதுகாக்கப்படும். தீனுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். ஆனா இத்தாஅத்து கட்டாயம். இத்தாஅத்தாக முக்கியமான. இத்தாத் எப்ப இல்லாம போகுமோ, இத்தாத் இல்லாம போன இஸ்ரார் இஸ்திக்பாரால பிடிவாதத்தானே பெருமையான. இந்த இத்தாத் பரிபூர்ணத்தால நாங்க பல நஷ்டங்கள் அடைஞ்சுகிறோம். அதுல 2 நஷ்டம் பிரதானமான. இத்தாத் பரிபூர்ணது 2 முக்கியமான விஷயங்கள் இழந்துட்டோம். முதலாவது விஷயம் என்னண்டா, முதலாவது விஷயம் அல்லாஹ் ஹிக்மத்தை பறிச்சிட்டான். அல்லாஹ் ஹிக்மத்தை இல்ம வச்சுட்டான், ஹிக்மத்தை பறிச்சிட்டான். ஹிக்மத் இருந்தா தான் ஹைர் அதிகம். ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. இல்மை அல்லாஹ் எல்லாரும் கொடுப்பான். ஹிக்மத்தை முஃமினு மட்டும்தான் கொடுப்பான். அல் ஹிக்மத்து வால்லத்துல் முஃமின் ஐனமா வஜதஹா ஃபஹுவ ஹக் பிஹா. ஹிக்மத் இல்ல. இந்த ஹிக்மத் பறிபோனதால எங்களோட பேச்சுகளோட பாருங்க, நான் உட்பட
எதை எப்படி மக்கள்கிட்ட சொல்லணுமோ அந்த முறை கூட எங்களுக்கு தெரியாம, எதை எப்படி சொல்லணுமோ அந்த முறை கூட தெரியாம, இதால சமூகத்தில் பிளவு, ஹிக்மத் பறிபோனதாக. முனாஃபிக்கு ஹிக்மத் இருக்காத, மூமின் எடுத்த ஹிக்மதி, முனாஃபிக்கிற ஹிக்மதிக்கா. ஹிக்மத் எவ்வளவு ஆகப்பெரிய ஒரு சொத்து. அதால பாருங்க, எங்களோட இல்மோட ஹிக்மத்து சேராததால பெரிய அளவில் எங்களுக்கு சாதிக்கலாம். இந்த ஜமான்ல நாங்க பாக்குறோம், கிதாப் எழுதுறது குறவு. முந்தி எழுதினோட கிதாப முத்தாலா செய்யறதே பாரம், புதுசா கிதாப் எழுதுறது குறவு. அப்படி எழுதினாலும் அது முந்தினவர்களுடைய கொப்பியாக இருக்குமே தவிர இவரோட ஆக்கமாக அது இருக்காது. 199 4 கிதாபை பார்த்து ஜம்மு செஞ்சிப்பார் தலீஃப். ஹிக்மத் பறிபட்டு போயிட்டு, இதாத்தில் அல்லாஹ் ஹிக்மத்தை பறிச்சுட்டான். ஹிக்மத் எல்லாருக்கும் தாரன்னு சொல்லலை. யுத்தில் ஹிக்மத்தை மையஷா, நாடின மொழி தான் ஹிக்மத். ஹிக்மத் பறிக்கப்பட்ட அவருடைய தாவா மக்களிட அசராத்தை உண்டாக்காது. பேச்ச புகழ்ந்துட்டு பேசிடுவாங்க, ஆனா மக்களோட வாழ்க்கையில மாற்றம் வராது. யாரோட தாவத் மக்களிட அசராத்தை கொடுக்கும்னா ஹிக்மத் உள்ளவங்களுடைய தாவத் அசராத்தை உண்டாகும், பேச்சாற்றலால் இல்லை. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇஸத்தில் ஹஸனா. ஹிக்மத் மூலம் தாவத்து கொடுங்க, மௌஇஸா ஹஸனா மூலம் தாவத்து கொடுங்க. பெரிய பறிபோன ஒரு சொத்து தான் எங்களுக்கு இருந்த ஹிக்மத்தை அல்லாஹ் பறிச்சிட்டான். இரண்டாவது நாம் பயந்து கொள்ளணும், நாம் பயப்படுற முதலாவது எங்களை இல்மில் உள்ள வெளிச்சம் மங்கிட்டு, இல்மில் உள்ள வெளிச்சம் மங்கிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவை கூட்டித்தா என்று கேட்க சொல்லிக்கிறானே, வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, இல்ம ஜியாதத்தாக்கி கேட்க சொன்னான். ரசூலுல்லாஹ் இல்மத்தாங்கன்னு கேட்கல, யா அல்லாஹ் இல்மத்தான்னு கேட்கல. இல்ம ரெண்டா பிரிச்சு ஒரு வகையை கேட்டாங்க, மற்றதுல இருந்து பாதுகாப்பு தெரியும். அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. நாஃபியான இல்மத்தா, நஃபி இல்லாத இல்ம தராது. நாஃபியான இல்முக்கு அடையாளம் அவருடைய இல்மு பிரகாசமா, அவருடைய இல்மு பிரகாசமா. பிரகாசம் என்ன? எங்கட பேச்சல்ல, எங்கட அமல்களை பார்த்து மக்கள் அதை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. எங்கட அமல்களை பார்த்து அவங்க எல்லாம் படிச்சில்லை, இவர் இப்படி உதவு செய்யறார், இவர் இப்படி சொல்லுகிறார், இவருடைய உடுப்பு இப்படி இருக்குது, இவரோட ஒரு விருந்தை இப்படி கொடுக்கிறார், நாங்களும் அது போல செய்யும். மக்கள் கண்ணில படும் எங்கட செயல். எங்கட செயல் மக்கள்ல கண்ணில் படும். குறைஞ்சபட்சம் நாங்க வெட்கப்படணும். சந்தேகம், நாங்க இவ்வளவு காலம் ஓதி கொடுத்து அல்லது பள்ளியில் இருக்கிறோம், எங்களை பெற்று வளர்த்த தாய் எங்கட எத்தின அமலை பார்த்து படிச்சாவது இல்லையா? எத்தனை முறை வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், மகன் ஆலிசாப், மகன் தொழுகிற மாதிரி நாம தொழுவோமே, எத்தனை பேரை பார்த்து உண்மை படிச்சாவது இல்லையா? எத்தனை பேர் இந்த உதுவை பார்த்து உண்மை மாதிரி உதுவை படிச்சாவது இல்லையா? எத்தனை பேர் சாப்பிடுற முறையை பார்த்து அவங்களோட நான தம்பி மாதிரி சாப்பிட பழகினாங்களோ தெரியா?
எங்களோட இல்ல கரீபான ஆட்களே எங்கட இல்மிலிருந்து பிரயோஜனம் அடையறாங்க இல்லைன்னா எங்கட இல்மட நிலைமை என்ன? வெளிச்சம் மங்கி அது பிரயோஜனம் கொடுக்குறீங்க. நாங்க தான் படிக்கிறோம் சரித்திரத்தில் முன்னைய காலத்தில் உள்ள உலமாக்கள் இமாம்கள் அவங்கள பார்க்கவே ஒரு குரூப் வாரம் தரிசிக்கு படிச்சுக்கிறாங்க. ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் கிதாபில் பார்த்தா சஃபஹாத்து மின் சப்ரில் உலமால மக்கள் அவங்கள தரிசுக்கு வாரம் அவங்கள பார்த்து படிக்க. ஹாஃபிஸ் ஹபீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறார் அஹ்மத் இமாம் அஹ்மத் பத்தி அவரோட வகுப்பில 5000 மாணவர்கள் சேர்ந்தார். கிட்டத்தட்ட 5000 பேர் சேர்றாங்க. அதுல தரிஸ் எழுதுறவங்க 500 பேரா, பாடத்தை எழுதுறவங்க 500. 4500 பேர் கிட்டத்தட்ட எதுக்கு வராங்கன்னா இமாம் அஹ்மத பார்க்க வராங்க. இதான் நாஃபியான இல்ம். அஹ்மத் எப்படி உடுத்திக்கிறார், அஹ்மத் எப்படி சாப்பிடுறார், அஹ்மத் எப்படி தண்ணி குடிக்கிறார், அவரோட தொழுகை எப்படி, உது எப்படி பார்க்க போறான். எங்களை எத்தனை பேர் பார்க்கிறாங்களோ தெரியாது. இதாத்த பறிகொடுத்தோம், இதால வஸ்வாஸ் எங்களை கல்புக்குள்ள வந்து பூந்துட்டு அறிவில இருக்கக்கூடிய ஒளி மங்கி போகும், வெளிச்சம் மங்கி போகும். இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜின்களை பத்தி ஒரு ரிசாலா எழுதிக்காரு, லுகத்துல் மர்ஜான். இதுல ஒரு கிஸ்ஸா எழுதுறார். இமாம் அஹ்மதுல காலத்தில் ஒரு மனிதனை ஜின் பிடிச்சான், பெரிய குழப்படி வந்தாரு. மக்கள் வந்து முறையிட்டாங்க, இந்த ஆளுக்கு பெரிய குழப்பமாயிக்குது, குழம்பி போய் அடிக்கிறார் ஆட்கள். இமாம் அஹ்மத் அவருடைய செருப்பை கரட்டி கொடுத்தா இதால போய் அடிக்கணும். செருப்பை தூக்கிட்டு வரவே ஜின் ஓடிது, அடிக்க இல்லை, செருப்பை தூக்கிட்டு வரவே ஜின் ஓடிது. இமாம் அஹ்மத் எப்ப மௌத்தானாரோ அதுவரை அந்த ஜின் அந்தால பிடிக்கல, மௌத்தானு திருப்பம் பிடிக்கும். இப்ப அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் வரான், மகன் பெரிய முஹத்திஸ், ஜவாயிதுல் முஸ்னத் சேர்த்தினாரு, கிட்டத்தட்ட 10,000 ஹதீஸ். அவர்கிட்ட வந்து சொல்ல, உங்களோட வாப்பை இப்படித்தான் செஞ்சார் என்று சொல்ல, அவரும் அதே போல செருப்பை கரட்டி அனுப்ப, இப்ப ஜின் சொல்லிச்சு செருப்பு பயந்தோடு இல்ல, அஹ்மதர் இஹ்லாஸ் பயந்தோடு இல்ல. இப்ப போக மாட்டேன், நான் முந்தி செருப்பு பயந்தோடு இல்ல, செருப்பை அனுப்பினவருடைய இஹ்லாஸ் பயந்தோடு. எப்படி அறிஞ்சிருப்பா. இத இமாம் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கட வாழ்க்கை முத்தகீன்களும் முன்மாதிரி ஆயிக்கும். இபாதுர் ரஹ்மானுடைய துவா அப்படித்தான் ஆயிக்குமா. அல்லாஹு தஆலா சொல்றான், பனு இஸ்ராயில் உள்ள பல அறிஞர்களை நாங்க இமாம்களாக ஆக்கினோம். எங்கட நேர்வழி எடுத்து நடக்கக்கூடிய தலைவர்களாக, மக்களுக்கு முன்மாதிரியாக செயல்படக்கூடிய மக்களாக அவங்கள மாற்றினோம். அந்த மக்கள்கிட்ட 2 விஷயம் வந்துச்சு பனு இஸ்ராயில். وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا لَمَّا صَبَرُوا وَكَانُوا بِآيَاتِنَا يُوقِنُونَ. எங்கட கட்டளைகள் எடுத்து நடக்கும் இமாம்களாக நாங்கள் அவர்கள் ஆக்கினோம். அவங்கள்ட்ட சபரும் யகீனும் வந்தபோது, யகீன தொடர்ந்துதான் சபர் வரும், யகீன தொடர்ந்துதான் சபர் வரும். இப்படி போனா இதை சாதிக்கலும் என்று யகீன் வந்தா மண்டை உடைஞ்சாலும் போவார். இந்த காலையில் எங்க அமித்ஷா சொன்னாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போனா ஒரு மாசம் இவ்வளவு சம்பளம் எடுக்கலும் என்று அவனுக்கு யகீன் வந்தா
காத்து வந்தா பிறன்ற போட்ல ஏறி போறதாம். உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. மீன் பிடிக்கிற போட்ல ஏறி போறான். சப்ரு வந்துச்சா, யகீன் வந்துச்சா, எதையும் பொறுக்க தயார். அதனால் உலமா பெருமக்களே, இப்படி ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு போறோம். ஹிக்மத்தும் பறிபோச்சு, எங்கள் அறிவில் இருக்கக்கூடிய நூறும் போயிட்டு. உங்கள்கிட்ட இருக்கும் நான் என்ன சொல்றேன், உங்களை சொல்ல என்ன சொல்றேன்? ஹிக்மத்தும் பறிபோச்சு, எங்கள் அறிவில் உள்ள நூறும் பறிபோச்சு. எங்களை பார்த்து மற்றவர் பின்பற்றது எப்படி போனாலும் எங்களை ஒவ்வொரு வணக்கத்திலையும் குறை சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாளே முன்னால ரமலான்ல ஒரு இடத்துல தராவி தொழுகை நடத்தினான் எங்கட ஏரியாவில். அவ்வளவுமே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ 35 வரைப்பான். அவங்கள பள்ளியில கொண்டு போய் தொடரியா வச்சு அவன் திரும்பி பார்ப்பான். அவன் தொழுகிற முறை தெரியாது. அந்த ஊர் மக்கள் நீங்க ஒரு வீடு ஒன்று எடுத்து அதுல சொல்ல வைங்க, பழங்காட்டி கொண்டு வச்சாங்க. 2 பேரும் சொல்ல வச்சாங்க. 2 பேரும் ஹாஃபிஸ் ஆலிம்ங்க. முதலாம் ஆள் 10 ரக்காத்து தொழுவிச்சுட்டு கீழ்மாடியில வந்து மெச்சு பார்க்கிறார். இவர் பார்த்து முடிஞ்சு 2ஆம் 10 ரக்காத்து போறாரு. சின்னக்குள்ளவங்க ஃபுல்லா சொல்லுகிறாங்க. யாரு? நவ முஸ்லீம். ஏற்பாடு செஞ்சவர் சொல்றாரு, அவர் 10 தொழுவிச்சு மெச்சு பார்க்க வராராம். இவர் பார்த்து முடிஞ்சு ஓடுறாராம். ரிசல்ட் இடையில சொல்லி அப்படி போறாங்க. 2 பேரும் ஆலிம்கள், ஹாஃபிஸ். எங்க போறீங்க சமூகம்? இதனால எங்கட கல்புக்குள்ள இதாத்த விட்டதனுடைய நஷ்டம் எங்களை முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, எங்களை வழிகாட்டக்கூடிய பெரிய உலமாக்கள்ல வழிகாட்டல் புத்திமதிகளை நாங்கள் எடுக்கல. இதால எங்களை அறிஞ்சோ அறியாமலோ துனியாவுக்குள்ள வேகமாக நாங்க பேச்சு கொண்டிருக்கோம். ஒன்றோ துனியாவை நாங்க பிடிக்க போறோம், அல்லது துனியா எங்களை பிடிக்க வருது. துனியாவை நாவு ஏச ஏச எங்களை கல்புக்குள்ள துனியா நிறைஞ்சிட்டு, எங்களை நாக்குதான் துனியாவை ஏசு, கல்பு துனியாவை மோகம் கொள்ளு. எப்படியாவது பணக்காரன் ஆகும். கல்பு இருக்கா இல்லையா? இருக்கு. தஸ்கியாவுடைய பாடத்தில், அது தசவுடைய பாடத்தில் ஒரு இல்முக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய இடைவெளிக்காம். இது இருந்தா அது வராதாம், அது இருந்தா இது வராதாம். எங்கட முஹப்பத்தில் அதுல மீது தீனுடைய ஒவ்வொரு அமலும் எங்களுக்கு பாரம், பொதுமகனுக்கு பாரமில் எங்களுக்கு பாரம். இப்படி ஒவ்வொன்றா பறிகுறிச்சு கொண்டு போனா எங்க அந்த நிலைமை என்ன? வெறுமனே எங்களை இல்ம கொண்டு நாளை கியாமத்துல தப்பிடுமா? அதனால் இந்த பறிபோனவைகளை திரும்ப அடையிறதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த காலத்துல லேசா தாவத்துகளை வச்சுக்கிறான். அந்த காலத்துல உலமாக்கள் இப்படி பறிகுடுத்தவங்க ரியாதியா சென்று ஷேக்மார்ட முன்னால வைத்திருந்து பயிற்சி எடுத்துதான் இதை திருப்பி எடுத்துக்கொண்டாங்க. இந்த கால தாவத்தர் உழைப்பால் இதை தாராணைகளுக்கு தாவத்தர் உழைப்பில் தொடராக அந்த தொடர்பை வச்சு நப்சோட போராடி அந்த முயற்சியை செய்யற நேரம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த மாற்றத்தை உண்டாக்குறாங்க. ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மதரசாவோட மாணவர்களை பயான் செஞ்சான். அதில் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாராம், மதரசாவோட மௌது என்னன்னு, கருப்பொருள். ஒவ்வொரு ஃபன்னுக்கு ஒரு மபாதி அஷரைக்கு அதில் மௌதுக்கு மதரசாவோட மௌது என்னன்னு கேட்டான்.
ஒருத்தரும் பதில் சொல்லலையா? மக்களுக்கு சொல்லதே இல்லை. மௌதுன்னா விளங்குறாரு. இல்மு நஹவுக்கு மௌது அல் கலிமாத்துல் அரபியா, அதில் உள்ள எல்லா சட்டமும் அரபு வார்த்தைகள் தான். லேசா சின்ன பிள்ளைகளே விளங்கப்படுத்துவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போனாராம், அங்க 2 பேர் மாடு அறுக்கிறாங்களாம். ஏன் அறுக்கிறேன்னு கேட்டா கல்யாணம் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு போனான், 2 பேர் மரக்கறி வெட்டுறாங்களாம். ஏன்பா மரக்கறி வெட்டுறீங்க? கல்யாணம் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு போனான், 2 பேர் பலகை குத்தி வச்சு அறுக்கிறாங்க. ஏன்டா பலகை குத்தி அறுக்கிறீங்க? இந்த வீட்டுல கல்யாணம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உடுப்பு தைக்கிறாங்க. ஏன் உடுப்பு தைக்கிறீங்க? கல்யாணம். இன்னொரு குரூப் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஏன் பெயிண்ட் அடிக்கிறீங்க? ஏன் கல்யாணம். அதுல வேலை செஞ்சவங்க தரம் வேற, ஒவ்வொருத்தரும் குடிக்கிற கூலியும் வேற, அவங்களோட தொழில அந்தஸ்தும் வேற. ஆனா எல்லாரும் சின்ன பதில் கல்யாணம். அதுதான் இணைய மோதும். சின்ன பிள்ளைல விளங்கப்பட சொல்லு, நீங்க விளங்கிப்பீங்க முதாக்கரத்துன்னு சொல்றேன். இது போல மதரசாவில் ட்ரஸ்டி போர்டு இருக்குது, பிரின்சிபல் இருக்கிறார், முதர்ரிஸ்மார் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க, தப்பாகும் இருக்கிறார். மதரசா தானே வரும், தப்பாகும் இருக்கிறாரு, பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரோட பணியும் வேற, அந்தஸ்தும் வேற, சம்பளமும் வேற. இவங்க எல்லார்ட்டையும் கேட்டா ஒரே பதில் வராது. இந்த மதரசா ஏன்னு கேட்டா வராது. ஓத்த ஒன்று சொல்லுவான், அந்த மௌதுவும் தெரியவா. ஒரு மாணவர் மட்டும் மொழி சொன்னா நாங்க ஓதி கொடுக்க வேண்டும். நான் ஓதி கொடுக்க. இது இல்மடையோ மதரசாவுடைய மௌது அல்ல, இது இல்முடைய அமானிதம். ஓதி கொடுக்கத்தான். அடுத்தவங்க சொல்லத்தான் சொல்லத்தான் ஒரு மறைச்சு வைக்கமா, கித்துமான் பண்ணிடாது, சொல்லத்தான். அப்ப என்ன மௌது சொன்னாங்க? தாஅத்துல்லாஹி வ ரசூலி. ஒரு மதரசா ஒரு இல்முடைய நிலைமை இடம் நடக்குதுண்டா அல்லாஹ்வோட கட்டளைகள் அனைத்துக்கும் கட்டுப்படுறது, ரசூலுடைய எல்லா முழு வாழ்க்கைக்கும் கட்டுப்படும். இதை ஹயாத்தாக்கத்தான் மதரசா. இந்த நோக்கம் யாராவது ஒரு ஷாராரிட்ட இல்லா போகும் என்று சொன்னா அங்கிருந்து வெளியாகிற ஒவ்வொரு மாணவரும் உம்மத்து ஃபித்னாவாக வருவாங்க. அவங்களோட அறிவு மக்களோட ஹிதாயத்துக்கு பயனாகாது, அவங்களோட அறிவு உம்மத்தை பிளவுபடுத்த பயன்படுத்தப்படும். நாங்களும் தெரியாம தான் போயிடும், அப்படிதானே? நான் தெரியாம தான் போயிடும். இதெல்லாம் எப்ப சீராக்கு? அதனால மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு அமைப்பில வச்சிருக்கிறான். நாங்க செய்த பணிகளும் தீன் தான், இல்லாமல் இல்லை. பள்ளி அடிக்கிறோம், அது தீன் தான். சொத்துபா ஓதுறோம், அதுவும் தாவத்தான், இல்லாமல் இல்லை, நிச்சயம் தாவத்தான். மாணவர்களை வச்சு பாடம் நடத்துறோம், நிச்சயமா தாவத்தான். அதால பல பேருக்கு செய்து போகுது. குர்ஆன் வகுப்புகள் வைக்கிறோம், அது நிச்சயமா தாலீம் தான். ஆனா இதெல்லாத்துக்கும் உயிரோட்டம் கொடுக்கிறதாக எல்லா வேலையும் நடக்க உயிரோட்டம் உண்டு. இல்லைன்னா முகஸ்தூரியா போகும், பணம் நோக்கமா போயிடும். அதுக்கு தான் தாவத் வேலை. அசல்ல பார்த்தா தாவத் தான் எங்கட பொறுப்பு. அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். கலீல் அஹ்மத் ஹஜ்ரத் வந்து அவருக்கு சொன்னாரு, இதை உலமாக்கள் பயன்படுத்துறாங்களாம் உரிமைகளை கேட்க. நான் உலமாக்கள் வாரிசுகள் சம்பளம் 20,000 ரூபாய் தந்துடணும், 30,000 போட்டுடணும், ஒண்ணு கேட்க கூடாது. மிம்பர்ல எங்களை உரிமையை கேட்கத்தானா அந்த ஹதீஸை நாங்க பாதிக்கும். அந்த ஹதீஸுடைய பின்பகுதியை வாசிச்சு பார்த்தா உரிமை கேட்கறது சொன்ன ஹதீஸ் இல்லையா அது? ஆலிமே உண்ட பொறுப்பு என்ன என்று எங்களுக்கு குத்தி காட்டுற ஹதீஸ் தானே அது. நீ நபீட வாரிசு, நபீட கவலை எதாக இருந்ததோ அதுதான் உண்ட கவலையாகும். நபீட பணி எதாக இருந்ததோ அதுதான் உண்ட பணியாகும். உலமாக்கள்ல பொறுப்பை உணர்த்தும்.
ஒரு வேலையாக, ஒரு ஹதீஸாக அந்த ஹதீஸ் இருக்கு. சும்மா யோசிச்சா நாங்க எவ்வளவு குறுகிய காலத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. குறுகிய காலத்துல பெரிய விஷயத்தை சாதிச்சாங்க. கொடுத்தது 23 வருஷம், தாக்கத் முழு ஆலமும். 23 வருஷத்துல முழு ஆலத்தையும் கவர் பண்ணுவோம். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். லேசில்லே எங்களுக்கு ஒரு ஊரே கவர் பண்ணிடலாம் 23 வருஷம். அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு கொடுத்தான். 23 வருஷத்துல முழு ஆழத்தையும் கவர் பண்ண. பரத்த வேண்டிய விஷயம் தாவத்தும் இபாதத்தும். நபீத வலீஃபா தானே. டாக்டருக்கு ஒரு வலீஃபா இருக்குது, அவருக்கு ஒரு வேலை. இன்ஜினியருக்கு ஒரு வேலை இருக்குது, பிஏ படிச்ச மாஸ்டருக்கு ஒரு வேலை இருக்குது. அவ்வாறு நபிக்கும் ஒரு வேலை இருக்குது. அவருடைய வேலை தாவத்தும் இபாதத்தும். யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் யா அய்யுஹல் முஸம்மில் கும் இல்லைல இல்லா கலீலா. முத்தஸ்ஸிர்ல தாவத்துடைய வலீஃபா அந்த பொறுப்பு சொல்லப்பட்டிருக்குது. முஸம்மில்ல இபாதத்துடைய பொறுப்பு சொல்லப்பட்டிருக்கு. இரவேல நின்று வணங்கு. அதுபோல் அல்லாஹ் தஆலா வட்டம் சொன்னான். ஓட மைதானம், இந்த தாவத்தை நீங்க எங்கெங்க எடுத்து விடுவோம். அன்பிர் அஷீரத்தக்கல் அக்ரபி, குடும்பம். கும்பாந்திரன்னு அதே இன்சாரத்தான் பாவிச்சாங்க. அன்பிர் அஷீரத்தக்கல் அக்ரபி. அதுபோல் அரபு மக்களை டார்கெட் பண்ணினாங்க. وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا قُمْ فَأَنذِرْ لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا. உள்ள அரபுலக மக்களையும் அல்லாஹ் டார்கெட் பண்ணான். அதுக்கு பிறகு சொன்னான் முழு ஆழத்தில் உள்ள மக்களும். وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا كَافَّةً لِلنَّاسِ بَشِيرًا وَنَذِيرًا. كَافَّةً لِلنَّاسِ. அதுக்கு பிறகு சொன்னா ஜின்களையும் சேர்த்து வரமாட்டாங்க. وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ فَلَمَّا حَضَرُوهُ قَالُوا أَنصِتُوا فَلَمَّا قُضِيَ وَلَّوْا إِلَى قَوْمِهِمْ مُنذِرِينَ. ஜின்களை தாயாக்கி அனுப்பினாங்க. அவங்க போயிட்டு அவங்களோட சமூகத்தை இன்சார் பண்றாங்க. ஜின்களுடைய உறவு கொடுத்தாங்க. 5வது சொன்னால் மனிதனும் ஜின்னும் மட்டுமல்ல, முழு ஆழத்தையும் இணைச்சு இந்த வேலையை செய்யும். وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. ஆழத்துக்கு தாரீஃப் நாங்க படிச்சுக்கு மா சிவல்லாஹி தஆலா மினல் மௌஜூதாத். அல்லாஹ்வை தவிர இந்த அனைத்து மக்லூக்குகளும் ஆலம் என்ற பதத்துக்குள்ள சேரும். முழு ஆழத்தையும் எடுத்துக்கோம். அகீதாவில் நாங்கள் ஓதிக்கிறோம், மனிதர்கள் ஜின்களை நோக்கி ரசூலுல்லாஹ் வந்தது அது இர்சாலு தக்லீஃப். அவங்களோட கட்டளைகளை மனிதன் ஜின்னனும் ஏற்று நடக்கும். அடுத்த படைப்பினங்களின் பக்கம் அவங்க தூதுவராக போனது இர்சாலு தஷ்ரீஃப். ரசூலுல்லாஹ் அந்த படைப்பினங்கள் கௌரவப்படுத்துவதற்காக அவர்களின் பக்கம் அனுப்பினார். அந்த படைப்பினங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சிச்சு. தாவத் உலகத்துல பரவும். ஓனாய் உதவி செஞ்சிச்சு, மாடு உதவி செஞ்சிச்சு, மஹ்லூக்கு கல்லு உதவி செஞ்சிச்சு, மரம் உதவி செஞ்சிச்சு. ஒவ்வொரு மோஜிதாவும் தாவத்துக்கு உதவியாத்தான் வந்துச்சு. படம் காட்டவே இல்லை, மோஜிதா வந்தேனா மோஜிதா கொடுத்த தாவத்தை ஸ்திரமாக்க. மரத்தை கூப்பிடுவா நான் படிச்சுக்க மோஜிதார் பாடத்தை வேரோட கலண்டிக்கொண்டு வந்துச்சு. என்னத்துக்கு? நீங்க எல்லாரும் முஸ்லீமாக தயாருன்னா நான் கலண்டு வாரத்துக்கும் தயார். அப்படிதான் வந்துச்சு மரம். எங்களுடைய ஈமான் இருக்கிற முஹப்பத்துல மரம் வந்துச்சு. விரலை காட்டிட்டு சந்திரம் பிளந்துச்சு. நீங்க எல்லாரும் முஸ்லீமாக தயாருன்னா நானும் 2 உடையதுக்கு தயார். சந்திரன் உதவி செஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவில் ஒரு கல்லுன்னு எனக்கு தெரியும், நான் போற நேரமே அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும். முஸ்லீம்ல இருக்கு, இன்னி லாரிஃபு ஹஜரன் பிமக்கா கான யுஸல்லிமு அலைஹி. ஆலம் ரசூலுல்லாஹ்க்கு உதவியாச்சு. ஆலம்
இப்ப ஆலிம் எப்படி உதவியாக அமைக்கணும்? நாங்க தான் முதல் வாரிசு, எங்கட மிகப்பெரிய பொறுப்பு. அதனால் இதில் உள்ள விஷயங்களை நாங்க பாரமா எடுக்காம, ஒரு முறை இப்ராஹிம் முல்லான வந்து ஞாபகம் இருக்கி சொன்னாங்க, நீங்க இதுல பாதிய செஞ்சா அடுத்த மக்கள் முழுமையா செய்வாங்க. மஹல்லா வேலை நடக்குது, நீங்க உங்களுக்கு இல்லாத மாதிரி அப்படியே ரூமுக்குள்ள போயிட்டீங்கன்னா, மஸ்ஜிதுல அல்லது மதரசாவில் பாடம் பார்க்கணும் போயிட்டீங்கன்னா, பொதுமக்கள் பார்ப்பாங்க, அதை பள்ளியாதிலிருந்து போறாரு, மதரசா உஸ்தாது போறாரு, நாங்க இருக்கணும். காருக்கும் இருப்பான், சும்முள்ள மக்கள் இருக்க மாட்டான். உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது? எவ்வளவு? 10 நிமிஷமா? கொஞ்சம் இருந்து தொழுவிப்போம். இது மற்ற மக்களுக்கு ஒரு படிப்பினியா, உண்மையான விஷயம். அவங்க கஸ்ட் விளக்குன்னு சொல்லி கஸ்ட் போற வரைக்கும் உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்கணும், இருந்து தொழுவுங்க. அப்புறம் உங்களோட குரான் கிளாஸ் போங்க, முத்தாலா போகும். வார மக்கள் பார்ப்பாங்க, அதில் தீக்கிறாரு. இப்ப நாங்கள் விருப்பமே, எங்கட ஜுலூஸே அவங்களுக்கு இதாயிட்டான். ஜுலூஸ் இருந்தது 5 நிமிஷம், 50 பேர் எங்களுக்கு பின்னால் இருந்துருவோம். நாங்க ஜுமேராத்துக்கு ஒரு முறை பயானுக்கு வந்துட்டு போனோம், அது கூட 10-15 நிமிஷம் இருந்துட்டு போனோம். நாங்க வாரத்தை பார்த்து எவ்வளவு பேர் பார்த்தீமா, அவ்வளவு பேர் வருகை நின்று உண்டாய். அவங்க தீனோட ஒட்டிடுவாங்க. நாங்க போறது ஒரு 3 நாள், நான் போறது ஒரு 3 நாள் சிரமத்தோடு போறோம். அந்த மாநாள் எவ்வளவு பேர் உருவாயிடுவாங்க. நாங்க ஒரு நாள் நினைக்கப்படாது, மக்கள் எங்கட காலடியில வந்து விழுந்து எங்களை கூட்டிட்டு போகணுமே. நாங்க வெக்கப்படணும், அந்த மக்கள் எங்களை வந்து கூப்பிடுறது, நாங்க போயிட்டு அவங்கள கூப்பிடணும், அவங்க எங்களை வந்து கூப்பிடுறாங்க. எங்கட நபீர தீன் எங்களுக்கு அமானிதமாக இந்த நெஞ்சில வைக்கப்பட்டிருக்குது. இந்த அமானிதத்தை நாங்க தான் மக்களிடம் கொடுக்கணும். அதை கொடுக்க வாங்க நீங்களை இஸ்திக்பால் பண்றாங்க அவங்க, நாங்க வெக்கத்தோடு போவோம். ஆனா எங்கட கல்வி சொல்லுது எங்களை கௌரவப்படுத்தினா இல்லை, கண்ட வாக்குல 3 நாள் கூப்பிடுறாங்க, அப்படி போயிடாது. ஆனா அவாமுகால் ஜாஹில், அவளை ஜாஹிலா இருந்திருந்தா நாங்க மிம்பர்லேருந்து ஓத வேண்டியதான். அரபால் ஓதிட்டு இலங்கவா, அரபால் ஓதிட்டு எல்லாரும் இறங்கவா. தமிழ்ல சொல்றது ஒன்றும் வேறாது. அதனால சொன்னாங்க, உங்களோட மதரசாவுக்கோ பள்ளியுடைய பணிக்கோ பாதிப்பில்லாத முறையில நீங்க 5 அமல் ஈடுபடுங்க. தாலீம்ல 5 நிமிஷம் இருக்கிற 5 நிமிஷம் தொடங்கும், மற்ற 25 நிமிஷம் ஊர் இருக்கும். இமாம் இருந்துட்டார், மதரசால முதரிசி இருந்துட்டார், உங்களுக்கு 7 மாநாடு இருந்து தொடங்கும். மக்கள் ஒரு படிப்பினே இருப்பான் முன்மாதிரி. அதனால இன்ஷா அல்லாஹ் விஷயங்களை விளங்கினவங்க தான் நாங்க. என்ன சமூகம் இன்றைக்கு பெரிய ஒரு தாகத்தோட தேவையோடு இருக்கு. நாங்களும் முந்தி அப்படித்தான், பஸ்ஸா போன போச்சுல வந்து கூப்பிடங்காட்டி நீக்கிற போறல, யாராச்சும் வந்து கூப்பிடணும், அப்பதான் 3 நாள் போறேன். அதுவும் எப்படி ரவானகி இல்லை, அவங்க அப்படி போற வழியில வீட்டுக்கு வந்து எங்களை ஏற்றுக்கும் போகணும். எப்ப போறது? கொத்துபா ஓதிட்டு கொத்துபா ஓதிட்டு போறேன், வாபஸியும் இல்லை. அவங்க போற வழியில எங்களை வீட்டுல இறக்கிட்டு போயிடுவாங்க, அவங்களே தான் வாபஸ். இப்படி கொஞ்ச நாள் போனேன். ஒரு இக்பால் ஹதரத் கூப்பிட்டு சொன்னாரு, இவாங்க ராஜா இப்படி போவேன், அது புதியாக்கள் போட்டும், நீங்க எப்படி போகணும்? 2ஆம் வாரம் ஜும்மா இல்லை, எந்த மால்லாவில் 3 நாளும் அங்கதான் கொட்டுவாங்க. ஒன்று ஓது இல்லாட்டி கேடு, அதுல விட்டதா இது வரைக்கும் 2ஆம் வாரம் எங்கேயும் கொத்துபா பொறுப்பில்லை, எங்கேயும் கொத்துபா பொறுப்பில்லை. கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு ரவானுக்கு இருக்க ஆரம்பிச்சேன். நினைப்பு அப்படித்தானே தெரியும் தானே, அதுதானே சொல்லுவாங்க. 6 நம்பரே 12 தானே சொல்லுவாங்க. மஸ்ஜித் மாமூலும்பாங்க, அமீர் மாமூருன்னுவாங்க. இதை செல்ல வருக அகுலிக்கோன்னு
அதுக்கப்புறம் ரவானகிரிக்கு ஆரம்பிச்சேன். இப்ப கேட்டுட்டு போன ஒரு வித்தியாசம் ஒன்று விளங்குது. தெரிஞ்சேதான் ஞாபகப்படுத்தி அனுப்புறாங்க, வித்தியாசம் ஒன்று விளங்குது. வாபசியிலும் இருந்து தொழுமினா அடுத்த நாளுக்கு என்னமோண்டு உள்ளத்தை உணர்த்துது, என்னமோண்டு வேலை செய்யுது. அப்படி தொடரா போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அந்த ஒரு ஜமாத்தால 4 ஜமாத் அந்த மஹல்லால உருவாயிட்டு. ஒரு 3 நாள், அதுவும் வியாழம் வெள்ளி சனி. பாடத்தில் ஒரு அரை நாள் பனசாமி, அது வியாழம் வெள்ளி சனி. இப்ப 4 ஜமாத் அதால் உருவாகி போகுது. எத்தனையோ சில்லா ஜமாத் ஐடியில் போயிட்டு, பங்களாதேஷுக்கு ஒரு ஜமாத் போன, இந்தியாவுக்கு ஜமாத் 16 பேர் வைத்திக்கிறாங்க. எங்களோட ஜமாத்துல அதிகமான பேர் ஆயிட்டாங்க. 500 ரூபாய் 3 சில்லா முடிக்கிறாங்க. நாங்க இன்னும் 3 நாள் 40 நாள் தான், அங்க 3 சில்லா முடிச்சு பெரிய பெரிய பாட்டியில் உருவாயிட்டு. இவ்வளவு இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன தியாகங்கள் அல்லாஹ் அதை வச்சு எங்கள் உம்மத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாக்குவாங்க. அதனால் இவங்க விரும்புறாங்க 2 வகையான உழைப்பை எதிர்பார்க்கிறாங்க. ஒன்று, உங்களை வருஷம் முடிச்சவங்க 3 சில்லா முடிச்சவங்களுக்கு இருக்கிறாங்க. நாங்க தீனோட இருந்து கொண்டு போற நேரம் எங்களால ஃபாய்தா அடையிறது கூட. நாங்க 2001 3 சில்லா போன நேரம் ஜெர்மன் பிரான்ஸ் ஜமாத் போச்சு. என்ன பாஷை தெரியுதுன்னு போடுறதானே. ஜமாத்தில் 7 பேர்ல 6 பேர் இங்கிலீஷ் பேசுறவங்க, 5 பேர் கத்திரி மாதிரி பேசுறாள், ஒரு ஆள் ஓரளவுக்கு பேசினார். அறவே தெரியாதால் நான் 7ஆம் ஆள். இங்கிலீஷ் அறவே தெரியாதால் நான் ரெஸ்டாரண்ட் கிடைக்கும் தான் போறேன். அங்க போய் பார்த்தா ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் தெரியா. அங்க ஜெர்மன்ல அவனை டச் பாஷையில பேசுறான், பிரெஞ்சுல பேசுறான். அங்க யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. மஸ்ஜித் ஒன்று அரபு பள்ளி அல்லது துருக்கி பள்ளி அல்லது பங்களாதேஷ்காரண்ட பள்ளி. அதிகமா துருக்கி அரபி, அரபில தான் பேசணும். 4 மாசம் உருண்டே தான், அரபிலே தான். ஒன்று இவங்க தமிழ்ல சொல்ல தங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி அல்ல நேரடியா பேசும். அப்படி உட்காந்து கேள்வி கேட்பான், இப்படி எல்லாம் போகணுமான்னு கேட்பான் அரபி. அப்பயும் பதில் சொல்லணும். அது பெரிய ஒரு அனுபவம், பெரிய ஒரு அனுபவம். அது அந்த ஏரியாவில் சத்தமிக்கணும். இவர் எத்தனாம் தேதி போறாரு, இந்த மாசம் போறாரு. அப்போ அது ஒரு மக்களுக்கு ஒரு ஹிதாயத்தாகும், எல்லாருக்கும் ஒரு தெளிவு வரும். இந்த வேலை போறாங்க. இன்ஷா அல்லாஹ்